VS பாபு 2006 திமுக பொரசவாக்கம் MLA. அதிமுக சீட்டு கிடைக்கலன்னு சொன்ன பிறகு நாள் நைட்டு போய் சேர்றார். அடுத்த நாள் அவருக்கு கொளத்தூர் தொகுதி கொடுக்கப்படுகிறது. அவர் கொளத்தூர்லயே அவர் வியாபாரம் பண்றார், வட்டிக்கு கொடுக்கிறார்னு. அடுத்தது விஜய் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பேரும் FIR போட்டு அவர்களை சட்டப்படியாக ஜெயிலுக்கு அனுப்பும் வேலையும் செய்யும். உளவுத்துறை ஒரு தகவலை கொடுத்தது, இந்த தொகுதி உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது, அதனால் வேறு தொகுதியோ அல்லது திருவாரூர் செல்வது நல்லதுன்னு தலைவரே நான் இருக்கேன்னு சேகர் பாபு சொன்னதை கேட்டு நின்னார். பேசாம அவரை ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல, ஏன்னா துறைமுகத்தில் ஏற்கனவே திரு அன்பழகன் ஜெயிச்சிருக்கார், ஒரு முறை இவரும் கருணாநிதியும் ஜெயிச்சிருக்கார். ரெட் ஜெயின்ட்ல போய் நல்ல படம் கொடுத்தா நமக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அதுதான் நடக்க போகுது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களையே தோற்கடிச்சிருக்காரு VS பாபு. யார் இந்த VS பாபு அப்படின்ற கேள்வியும் பேச்சுக்களும் தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. யார் அவரு? முன்னாள் முதலமைச்சர் அவரையே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன பலம் இருக்கு சார் அந்த தொகுதியில? இல்ல, VS பாபு அவருடைய பலத்தாலாம் ஜெயிக்கல. தமிழகத்தில் தாவேகாவிற்கு விழுந்த 1,80,000 1,80,00,000 ஓட்டும் விஜய் வர வேண்டும் என்ற ஒரு மக்களுக்கு, தமிழக மக்கள் எங்களுக்கு சினிமாவிலிருந்து வர்ற ஒரு அத்தாரிட்டேட்டிவ் லீடர். MGR கட்சிக்காரன் தப்பு பண்ணா கூப்பிட்டு சாட்டையில தோட்டத்தில் அடிப்பாருமாங்க. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் உங்க பேர் தப்பா பேப்பர்ல போட்டோவோட வந்துருச்சுன்னா அடுத்த நாளே நமது MGRல கட்டம் கட்டி உங்களை மந்திரியா இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, கட்சி போஸ்ட்ல இருந்து அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஆட்சி, திமுக ஆட்சியில எதுவுமே நடக்கல. திமுக ஞானசேகரன் அண்ணாரிவாளத்தில் பண்ணதா இருக்கட்டும், இது 4 பாஜகவை சேர்ந்த நடிகைகளை ஐட்டம்னு பேசின சைதை இவன் ஒருத்தன் மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. கனிமொழி கூட்டத்தில் ஒரு பெண் போலீஸை 2 இளைஞர் திமுகவினர் சீண்டல் செஞ்ச போது FIR போட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வாபஸ் வாங்க வச்சாங்க. ஸோ இதையெல்லாம் மக்கள் படிச்சிருக்காங்க. அதை தாண்டி எத்தனை கற்பழிப்புகள், 2 வயசு குழந்தையிலிருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் எல்லா ரோட்லேயும் கஞ்சா போகுது. இதையெல்லாம் நானும் நீங்களும் சொன்னால் கத்துற மாதிரி இருக்கு. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் சார் பேசினா ரொம்ப எளிதாக போய் சேர்ந்துச்சு. ஸோ அவர்கள் இன்னொன்று, நீங்கள் போய் சர்வே எடுத்தப்பையும் எல்லாருமே பெரும்பாலும் விஜய் விஜய்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அதில் பல பேருக்கு ஓட்டு இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ஹைப்பாக இருக்குன்னு. ஆனால் இந்த முறை SIRக்கு பிறகு ஒரு 29 லட்சம் ஓட்டு வந்ததுன்னாங்க பாருங்க. அதை ஹிந்து பத்திரிகை இன்னும் ஆராய்ச்சி செய்து இப்போ புதிதாக விழுந்த வாட்டுகளில் 80% பெண்கள்ங்கிறாங்க. சோ பெண்கள் தங்க வீட்டுக்கு பெண் குழந்தையோ ஆண்களை நான் போனா கூட திரும்பி வீட்டுக்கு வருவேன்னு எங்க அம்மாவோ என் ஒய்ஃபும் கவலைப்படுறாங்க. ஏன் இதெல்லாம் பேசுற வம்பு அப்படிங்கிறாங்க. அது சில பேர் சொல்லி தருது. பட் வீட்டில் மாடியில மீஞ்சூர்ல SCET காலேஜில் படிக்கிற பொண்ணு படித்தப்ப 3 பேர் அந்த பொண்ணை ஏதோ பலாத்காரம் செய்ய கத்தத்துக்கு வெட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி. இதையெல்லாம் நம்ம மீடியாக்கள் மறைச்சிடுது. நீங்கள் அடுத்த நாள் பரபரப்பாக இருந்தால் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது செய்தி இருந்தால் உங்களுக்கும் முடியாது. ஸோ இதையெல்லாம் மறைச்சா இதுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிறது டிவி சேனல், மெயின்லைன் சேனல், தேனாரும் பாலாரும் ஓடுது. முதலமைச்சர் கேட்டால் மாதம் மும்மாறி பொழிகிறது உங்கள் ஆட்சியில்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் காத்துட்டு இருந்து விஜயை போட்டாங்க. விஜய் அதற்கு தகுதியானவரா? இதெல்லாம் அது அவர் நிரூபிக்கணும். எனக்கு பர்சனலாக விஜயை வைத்து தயாரித்த ஒரு சில தயாரிப்பாளர்கள், ஒரு சில டைரக்டர்ஸ் எனக்கு பழக்கம் உண்டு. அவர் இதை சந்திப்பது கஷ்டம்ங்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு வியூக வகுப்பாளரை வைத்துக்கொண்டு 2 வருஷம் கட்சியை நடத்திட்டு அவர் ஜெயிச்சு காட்டிட்டார். மக்கள் அவர் பின்னால இருக்காங்க. இதுக்கு மேல கேள்வி கிடையாது. VS பாபு யாருன்னு இப்ப கேட்டீங்க. VS பாபு 2006 திமுக பொரசவாக்கம் MLA. இன்னைக்கு எக்மோருக்கு அடுத்தது
புரசவாக்கங்கிற தொகுதி கிடையாது. 2009 நம்ம இது சர்வே பண்ணப்போ சிலதுல 2011 இருக்கா, 2006 போடல. அப்பயே சொன்னோம் 2008 மறுசீரமைப்பு என்று நடந்த பொழுது இந்த தொகுதிகள் உருவானது. ஸோ 2006 புரசவாக்கா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரங்கநாதன் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்திருக்கார், அவர் வில்லிவாக்கத்துக்கு போனார். அதுக்கப்புறமாக இவர் கொளத்தூர் சீட்டை ஸ்டாலின் நிற்கிறதுனால அந்த சீட்டு இவருக்கு கொடுக்கல. இவர் இன்னைக்கு சேகர் பாபு இருக்கிற திமுக வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். ஆனால் அதிமுகலேருந்து சேகர் பாபு வந்துட்டு அவரு தான் ஏன்னா அந்த 2011 தேர்தலில் திமுக 2 சீட்டு தான் ஜெயிச்சுது. ஒன்று திரு கொளத்தூர்ல ஸ்டாலின், 2வது சேப்பாக்கம் தொகுதி திருவல்லிக்கேணி தொகுதியில் அன்னைக்கு பழக்கடை அன்பழகன்னு சொல்லிட்டு இப்போ டி நகர்ல தோற்ற இது திமுக வேட்பாளருடைய அப்பா. ஸோ இந்த 2 சீட் தான் ஜெயிச்சு. ஸோ இதெல்லாம் இந்த தோக்கிறதுக்கு காரணம் ராயபுரம் ஜெயிச்சிருக்கலாம், அது ஜெயிச்சிருக்கலாம், இவர் சரியில்லைங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட பில்டப்பில் நம்பி அவரை ஓரங்கட்டினாங்க மாவட்ட செயலாளர் பதவி. அவர் போய் அதிமுகவில் சேர்ந்து சீட்டு கேட்டார், அங்கேயும் கிடைக்கல. ஸோ அதன் பிறகு அதிமுகவில் சீட்டு கிடைக்கலன்னு சொன்ன பிறகு முதல் நாள் நைட்டு போய் சேர்றார். அடுத்த நாள் அவருக்கு கொளத்தூர் தொகுதி கொடுக்கப்படுகிறது. ஸோ கொளத்தூரில் கொடுத்த உடனே அவர் கொளத்தூர்லேயே அவர் வியாபாரம் பண்ணுறார், வட்டிக்கு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. சார், தொழில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டு பெண்கள் உட்பட கடன் கொடுக்கறதுங்கிற சாதாரண இந்த கந்து வட்டி கொடுக்கறது இதெல்லாம் எல்லாரும் எல்லா வியாபாரமும் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி வருமானத்தில் கணக்கு காட்டினார். ஆச்சா இது இப்போ விஜய் சார் மனைவிக்கு கடன் கொடுத்துருக்காரு, அப்படி அப்பாவுக்கு இது புஷியா இருந்து கடன் கொடுத்துருக்கேன்னு கணக்கு காட்டுறாரு. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இது கொளத்தூர் தொகுதி சென்னையிலேயே மழை பெஞ்சா அது நிச்சயமாக தண்ணி நிற்கும். ஒரு நைட்டு பெஞ்சா கூட வியாசர்பாடி, அதுக்கு அடுத்தது கொளத்தூர். இதுக்கு இவர் ஏதாவது சாதிச்சாரு. அங்க ஹாஸ்பிட்டல் கட்டினார், அங்க மீன் மார்க்கெட் கட்டினார், அங்க இது ஏசி போட்ட பஸ் ஸ்டாண்ட் கட்டினார். ஏமா நான் பஸ்ல போறோம்மா, ஆனா மழை பெஞ்சா தண்ணி வரல, வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்ல இது இல்லைங்கிறது முக்கியமா? எங்கேயோ பஸ் ஸ்டாண்டுக்கு போல ஏசி கட்டுறதெல்லாம் முக்கியம் இல்லை. மக்கள் இதையெல்லாம் பார்த்து இதுக்கு கொடுத்தப்பட்ட ஹைப். இதை தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம கிட்டத்தட்ட 10,000 to 15,000 கோடி ரூபாய் திமுக சார்பாக தொகுதியில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் ஸ்டாலினுக்கு தானா வந்துரும்னு கட்சிக்காரங்க சரியாக வைட்டமின் பாவை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பணப்பட்டுவாடான்றது ஒழுங்கா நடக்காததால அதுக்கு பதிலடியா ஸ்டாலின் அவர்களை தோக்கடி இல்ல, பணப்பட்டுவாடா பண்ணினாலும் அதை மீறியும் மக்கள் வாங்கிட்டும் மாத்தி போட்டிருக்காங்க. பட் கொடுக்கிற தொகை பெரிதாக இருந்தால் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறாரு, KN நேரு ஜெயிக்கிறாரு, இந்த பக்கம் லீமா ரோஸ் ஜெயிக்கிறாங்க, இங்க பாத்தீங்கன்னா இது நம்ம லாட்ரி மார்ட்டின் மருமகன் ஆதவர்ஜுன் ஜெயிக்கிறாரு, RK நகர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் ஜெயிக்கிறாரு, மரிய வில்சன், இப்படி எல்லாம் பணக்காரர்கள் ஜெயிக்கிறாங்கன்னா எல்லா கட்சி சார்பாகவும் கம்யூனிஸ்ட் கீழவேலூர்ல பணம் கொடுத்தார்கள்னு சொல்லி கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள அறப்போர் ஜெயராமன் வருத்தத்தோடு பதிவு போட்டார். ஸோ வைட்டமின் தாராளமாக கொடுக்கப்பட்டது. எங்கெல்லாம் எதிர் வேட்பாளர் போடக்கூடாதுங்கிற அளவுக்கு பெருசா கொடுத்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. சாதாரணமா 1000 2000 கொடுத்தா கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அது கூட சரியா கொடுக்கல, கொடுக்காமலாம் இல்லை, கொளத்தூர்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது, சரியாக கொடுக்கப்படவில்லை. ஸோ இன்னொன்னு, ஸ்டாலின் சார் ஜெயிச்சிருவார், ஏன் ஓட்டு விஜய்க்கு போடுறேன். அதாவது ஒரு கதை ஒன்று உண்டு, பாலை எல்லாரும் கொண்டு ஊற்றணும் ஒரு சொம்புலன்னு சொல்லி குடத்துல ஆளுக்கு ஒரு டம்ளர்னு. எல்லாரும் என்னன்னா கேமரா தம்பி பால் ஊற்றுவார், நானும் பால் ஊற்றுவேன், நீங்களும் பால் ஊற்றுவீங்க, நான் தண்ணியை கொண்டு ஊற்றுறேன். எல்லாரும் இதே மாதிரி ஊத்தினாக்க எங்க தெரிய போகுதுன்னு கடைசியில காலையில பார்த்தா மொத்த குடமும் தண்ணியா இருந்தது. அது மாதிரி நான் ஸ்டாலின் சாருக்கு அவங்கெல்லாம் போட்டேன், நான் விஜய்க்கு போட்டேன், இப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தோக்கடிச்சிருக்காங்க. இதுல அவர் பெரிய நல்ல வேட்பாளரோ அல்ல கெட்ட வேட்பாளரோ இல்லை, அவர் சைதை துரைசாமி போன்றவற்றை தோத்திருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இருந்திருக்கும். ஆனால் VS பாபு போல பெரிய அரசியல் பின்புலம் இல்லாமல், அதுவும் முதல் நாள் கட்சியில் சேர்ந்தவற்றை தோத்ததுங்கிறது கேட்கறதுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா அதை விட கொடுமையா இருக்கிறது, டிவி சேனல்ல புலம்புகிற தொங்கு சதைகளா இருக்கட்டும். கொளத்தூர் தொகுதி எதுன்னே தெரியாதுங்க. இந்த பக்கம் கொளத்தூருங்கிறாங்க, இந்த பக்கம் இது பெரம்பூருங்கிறாங்க. ஸோ பெரம்பூருக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறோன்னு நினைச்சிட்டு ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்கலாம் கதை விடுறாங்க. சரியா? வேணா உங்களுக்கு லிங்க். அடுத்தது ஓட்டிங் EVMல ஃப்ராடு பண்ணிட்டாங்க. இந்த பைத்தியக்கார உலர் இதுல SIRல 94,000 ஓட்டு நீக்கிட்டாங்க. இது எல்லா தொகுதியிலும் தான் நடந்திருக்கு சார். சென்னையில மொத்தம் எவ்வளவு தொகுதி? 16 தொகுதி. 38 தொகுதி சென்னை
செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர். இதுல போன முறை ஒரே ஒரு சீட்டு தான் அதிமுக வென்றது, மதுராந்தகம். இந்த முறை திமுக 2 சீட்டு தான். சேப்பாக்கத்துல இருந்து திரு உதயநிதியும் நீங்க சொன்ன சேகர் பாபு. இந்த பக்கம் அதிமுக தரப்புல திருத்தணியும் மதுராந்தகமும் ஜெயிச்சிருக்காங்க. மீதி உள்ள 34 சீட்டும் தாவேக்காக்கு போயிருக்கு. சென்னையில தாவேக்கா வாங்கி இருக்கிற ஓட்டு சதவிகிதம் 46.6%. திமுக 28% சராசரி, எக்ஸப்டிங் சேகர் பாபுவும் இவரை தவிர. சென்னையில 40% கீழவே வாங்கின ஒரே சீட்டு டி நகர் தான், 38.9 வாங்கி ஜெயிச்சிருக்காரு புஷி ஆனந்த். மீதி எல்லாமே வேளச்சேரி தொகுதி 44, இது 44, விருகம்பாக்கம். நான் எதெல்லாம் அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னனோ அதுல 3ஆக பிரிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே தாவேக்காக்கு மொத்தமா 45 தாண்டிடுச்சு. 3 தொகுதியில 50 தாண்டிடுச்சு. அதாவது மிச்சம் இருக்கிற எல்லார் ஓட்டையும் கூட்டி, அதாவது 15 வேட்பாளரை கூட்டி போட்டா கூட அவங்கள ஜெயிக்க முடியும். விஜய் பெரம்பூர்ல, ஆர்கே நகர்ல மரிய வில்சன் மற்றும் இன்னொருவர். சோ சென்னை மக்கள் தெளிவாக திமுக என்ற அரக்கு மாளிகையை இதுக்கு அஸ்திவாரமே இல்லாம அடியோடு அடிச்சுட்டாங்க. நீங்க புலம்பி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முந்தா நேத்திக்கு ஒரு ட்வீட் போட்டார். எழும்பூரின் தற்போதைய எம்எல்ஏ, அதாவது கட்சி, அவருக்கு சீட்டு கொடுக்கல பரந்தாமன். அவர் போட்டாரு, உளவுத்துறை ஒரு தகவலை கொடுத்தது, அதாவது இந்த தொகுதி உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது, அதனால் வேறு தொகுதியோ அல்லது திருவாரூர் செல்வது நல்லதுன்னு தலைவரே நான் இருக்கேன்னு சேகர் பாபு சொன்னதை கேட்டு நின்னாரு. இப்ப சேகர் பாபு எதோட பின்னாடி வராருன்னு ட்வீட் போட்டிருக்காரு. இதையே திமுகவின் கவுன்சிலரான இளம்பருதியும் சொல்லியிருக்காரு. சோ இப்பொழுது தெளிவாக சேகர் பாபு டார்கெட் செய்ய, அவருடைய தொகுதியில அவர் நின்ற துறைமுகத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுல ஒரு பூத்துக்கு 50-60 ஓட்டு புதிதாக ஓட்ட சேர்த்திருக்காருன்னு தாவேக்கா வேட்பாளர் சினார் அசோக் சொல்றாரு. ஸோ தன் தொகுதியை பத்திரமா பார்த்துக்கிட்டு பணத்தை கொடுத்து பார்த்தவர் இவர் தொகுதியை விட்டுட்டாரு. இப்ப அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கைகள் ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னும் ஓடுது, பேசாம அவரை ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல, ஏன்னா துறைமுகத்தில் ஏற்கனவே திரு அன்பழகன் ஜெயிச்சிருக்கார், ஒரு முறை இவரும் கருணாநிதியும் ஜெயிச்சிருக்காருன்னு வருது. ஆனால் திமுகல பயம் வந்துச்சு, சென்னையில நிக்கிறது ரிஸ்க்குன்னு. இன்னொரு தகவல் ஓடிட்டு இருக்கு, திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணா அங்க நிக்கலான்னு, இல்ல திருச்சி கிழக்கு அதோட ரிஸ்க்குன்ட்டு இப்ப திருவாரூரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு பூண்டி கலைவண்ணனை இவர் நிக்கலாங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவு, மக்கள் கொடுத்துள்ள முடிவு, 2024 தேர்தலையே அதிமுக நின்ன எல்லா தொகுதியும் சேர்த்தா 21%, திமுக நின்ன எல்லா தொகுதியும் சேர்த்தா 23, 2 பேரையும் கூட்டினா 45 கீழே. இந்த முறையும் அதே முடிவு வந்திருக்கு. இத்தனைக்கும் 2 பேரும் அதிகமான சீட்ல 170 சீட்டு. ஸோ மக்கள் திராவிடம் என்பதை முழுமையாக நிராகரிக்கிறார்கள். விஜய் தேவைன்னா திராவிடம், இல்லாட்டி திராவிடமும் தமிழ் தேசியமும் என் கண்கள் பாரு, ஆனா அதுக்கப்புறம் கோயிலா போவாரு. சரியா? ஸோ மக்கள் விஜயை இன்னொரு எம்ஜிஆராக, இன்னொரு ஜெயலலிதாவா பார்த்துட்டாங்க. ஸ்டாலினுடைய அரசியல் முடிந்து விட்டது. உதயநிதி ரெட் ஜெயண்ட்ல போய் நல்ல படம் கொடுத்தா நமக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அதுதான் நடக்க போகுது. அடுத்தது விஜய் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பேரும் எஃப்ஐஆரை போட்டு அவர்களை சட்டப்படியாக ஜெயிலுக்கு அனுப்பும் வேலையும் செய்வார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.